Live from the National News Studio, Sri Lanka. வணக்கம். இலங்கையில் அதிக விருதுகளை வென்ற தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ரஜினி ஆண்ட்ரூ, இர்ஷாத் ஏகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். மித்தனியாவில் பெற்றுக்கொள்ளப்பட்ட 17 மாதிரிகளில் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் உள்ளடங்கியிருப்பது அம்பலம். 2026ஆம் ஆண்டில் நடத்தப்படவுள்ள பாடசாலை பரீட்சைகள் சம்பந்தமான விசேட அறிவித்தல் கல்வி அமைச்சினால் வெளியீடு. அனைத்து மதங்களுக்கும் இடையிலான சகோதரத்தினதும் ஈடுபாட்டினது முன்மாதிரி மிக முக்கியமானதாக அமைகிறது என்று பிரதமர் தெரிவிப்பு. 2030ஆம் ஆண்டளவில் தேயிலை ஏற்றுமதியின் ஊடாக $2.5 பில்லியன் அந்நிய செலாவணி ஈட்ட முடியும் என்று அரசாங்கம் அறிவிப்பு. 8,54,00,000 ரூபாவிற்கும் அதிகமான குஸ் போதைப் பொருளுடன் இந்திய பிரஜை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. ரஷ்யாவிடமிருந்து கனிய எண்ணெயை கொள்முதல் செய்வதை நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி நேட்டோ நாடுகளிடம் வேண்டுகோள். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். கடந்த ஆட்சி காலத்தில் சிறப்புரிமை பெற்ற குழுக்கள் முறைகேடாக பயன்படுத்தியிருந்த ஜனாதிபதி நிதியத்தை சரியான திசையின்பால் நகர்த்த நிகழ்கால அரசாங்கத்திற்கு இயலுமாயிற்று என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தரத்தில் தலைசிறந்த பெறுபேறுகளை பெற்றவர்களை பாராட்டுகின்ற மத்திய மாகாண விழாவில் பிரதமர் இதனை குறிப்பிட்டார். கண்டி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்திலே வைபவம் இடம்பெற்றது. கண்டி, மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாகாணங்களில் 2023-2024 ஆண்டுகளில் கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்திய 361 மாணவர்கள் இதன்போது பாராட்டப்பட்டனர். அதற்காக ஜனாதிபதி நிதியம் செலவிட்ட பணத்தொகை 36 மில்லியன் ரூபாவை விட அதிகமானதாகும். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன, பிரதியமைச்சர்களான பிரசன்ன குணசேன, மதுர செனவிரத்ன ஆகியோர் உள்ளிட்ட குழுவினர் இதில் கலந்து கொண்டார்கள். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உரையாற்றுகையில், ஜனாதிபதி நிதியம் பற்றி பேசும்போது எமது மக்களுக்கு கிடைத்ததை விட ஜனாதிபதி நிதியம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட விதம் பற்றியே பேசப்பட்டுள்ளது. எமது நாட்டு பிரஜைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஜனாதிபதி நிதியம் சிறப்புரிமை பெற்ற குழுக்களாலேயே முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது ஜனாதிபதி நிதியம் அதன் உண்மையான நோக்கத்திற்காக 100% பாவிக்கப்படுகின்றது. தற்போது அதனை பெற்றுக்கொள்வதற்காக ஆன்லைன் முறையூடாக ஜனாதிபதி நிதியம் மக்களை நெருங்கியுள்ளது. பிரஜைகளுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சேவைகளையும் வழங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்களுக்கு சிரமமின்றி சேவைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு எமது நாட்டை முன்னேற்ற நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். இந்நாட்டின் மனித வளத்தை விருத்தி செய்வது எமது முதன்மை பணியாகும். அதனை விருத்தி செய்வதற்காக எமது நாட்டின் கல்விக்காக நாங்கள் பாரிய முதலீட்டினை செய்திருக்கிறோம். எமது மனித வளமே எமது சொத்து. அந்த மனித வளத்தில் உயர் தகமைகளை பெற்றவர்களே இங்கு குழுமி இருக்கிறீர்கள். அறிவை தேடிச் சென்ற மனித நேயம் படைத்தவர்களை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். அவ்விதமாக துரித கதியில் மாறி வருகின்ற உலகத்தை பொறுப்பேற்கின்றவர்களாக எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சவால்களை வென்றெடுக்க வாய்ப்புகளில் இருந்து உச்ச பயனை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களது பொறுப்பாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டில் நடத்தப்படவுள்ள பாடசாலை பரீட்சைகள் சம்பந்தமாக கல்வி அமைச்சு விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஆண்டிலிருந்து உரிய கால எல்லைக்குள் பாடசாலை பரீட்சைகள் நடத்தப்பட திட்டமிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் ஆண்டின் பிப்ரவரி 17ஆம் தேதி தொடக்கம் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடத்தப்படவுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தொடக்கம் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடத்தப்படும். பொது தகவல் தொழில்நுட்பவியல் பற்றிய பரீட்சை 2026ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி நடத்தப்படும் என அந்த அறிவித்தலில் காட்டப்பட்டுள்ளது. தரம் 5ற்கான பொதுமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சை அவ்வாண்டின் டிசம்பர் 8ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது.
மித்தேனிய பிரதேசத்தில் காணி ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்களில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட 20 மாதிரிகளில் 17 மாதிரிகளில் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் உள்ளடங்கியிருப்பது வெளியாகியுள்ளது. தேசிய அபாயகரமான ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை மேற்கொண்ட பரிசோதனைகளில் இது உறுதியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஏறக்குறைய 50,000 கிலோகிராம் ரசாயன பொருட்கள் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவினரால் அண்மையில் மித்தேனிய பிரதேசத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. கெஹல் பத்தர பத்மேயுடன் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட பேக்கோ சமன் என்பவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளிலிருந்து அம்பலமாகிய தகவல்களின் அடிப்படையில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. மேற்படி மாதிரிகளின் சம்பந்தப்பட்ட அறிக்கை தேசிய அபாயகரமான ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையினால் அண்மையில் போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து நெறிப்படுத்தப்பட்டுள்ள பாரிய அளவிலான போதைப்பொருள் வியாபாரம் ஒன்றின் தகவல்களை பல்லேவெல போலீசார் வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். ஹிரியால பிரதேசத்தில் நடத்தி வந்த முடிவெட்டும் இடத்தை சுற்றி வளைத்த போதைப் பொருட்கள் ஆயுதங்களுடன் ஒருவரை கைது செய்த வேளையிலே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்போது 300 கிராம் ஐஸ், 100 கிராம் ஹெரோயின், வங்கி அட்டைகள், கையடக்க தொலைபேசிகள், சில ஆயுதங்கள் உள்ளிட்ட பண்டங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன. அந்த போதைப் பொருட்களின் பெறுமதி 75 லட்சம் ரூபாவை விட அதிகமானது. துபாயில் இருக்கின்ற ஒருவர் இந்த வியாபாரத்தை நெறிப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ₹8,54,00,000 அதிகமான குஷ் போதைப்பொருள் தொகையுடன் இந்திய பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தின் உத்தியோகத்தர் குழுவினர் இவரை கைது செய்துள்ளனர். இந்த வெளிநாட்டு பயணி நேற்று காலை நாட்டிற்கு வந்து இந்தியாவின் மதுரையை நோக்கி புறப்பட்டுச் செல்வதற்காக விமான நிலையத்தின் புலம்பெயர் பயணிகள் முனையத்தில் காத்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்போது அவருடைய பிரயாண பைகளில் ஸ்கேன் கருவி பரிசோதனையின் போது சந்தேகத்திற்கிடமான ஏதேனும் பொருள் இருப்பது புலப்பட்டதோடு அதற்கிணங்க அருகில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ராண்டி எனப்படுகின்ற போலீஸ் உத்தியோகபூர்வ மோப்பனாய் அந்த பிரயாண பையை மோப்பம் பிடித்து போதைப்பொருள் இருப்பதாக சமிஞ்சை வெளியிட்டது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது 16 பொதிகளாக பொதி செய்யப்பட்ட 8 கிலோ 542 கிராம் எடையுள்ள குஷ் போதைப் பொருட்களை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தின் உத்தியோகத்தர்கள் கண்டுபிடித்தார்கள். நாட்டில் ஒற்றுமை, நீதி மற்றும் சமத்துவத்தை பலப்படுத்த அனைத்து மதங்களுக்கும் இடையிலான சௌஹ்ரதத்துடனும் ஈடுபாட்டினதும் முன்மாதிரி மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க மாத்திரை எமது அன்னையின் தேசிய வழிபாட்டு தலத்தின் வருடாந்த திருவிழாவில் பங்கேற்று அவர் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டார். இத்தடவை 118வது தடவையாகவே இந்த திருவிழா நடத்தப்பட்டது. பிரதமருக்காக பதுளை ஆயராக பதவி வகிக்கின்ற அதி வணக்கத்துக்குரிய ஜூட் நிசாந்த சில்வா ஆண்டகையும் காலி ஆயரான அதி வணக்கத்துக்குரிய ரேமன் விக்ரமசிங்க ஆண்டகையும் விசேட நல்லாசி திருப்பலி ஒன்றை ஒப்புக் கொடுத்தார்கள். அதன் பின்னர் பிரதமருக்கும் மாத்திரை பிரதேசத்தின் சர்வமத தலைவருக்கும் இடையில் சந்திப்பொன்றும் இடம்பெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய உரையாற்றுகையில் அனைத்து சமயங்களதும் அடிப்படை உட்பொருளாக அமைவது ஒற்றுமை, நீதி மற்றும் சமத்துவம் என்பவையாகும். அதற்காக இந்த தேவாலயத்தின் இடையீட்டினை சமயங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்த மேற்கொள்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். மாத்திரைக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டிற்கே அவசியமான எடுத்துக்காட்டு எமக்கு அவசியமாகும். அந்த முன்மாதிரியை வழங்கியமைக்காக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் என்று பிரதமர் தெரிவித்தார். 2030 ஆண்டளவில் தேயிலை ஏற்றுமதியினூடாக $2.5 பில்லியன் அந்நிய செலாவணியை ஈட்டுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர் சங்கத்தின் 35வது வருடாந்த பொதுக்கூட்டமானது கோட்டை ஜெயவர்தனபுரவில் நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வு அமைச்சர்களான சமந்த வித்யாரத்ன மற்றும் சுனில் ஹந்துனெத்தியின் தலைமையில் இடம்பெற்றது. இதில் ஈரான் தூதுவர் அலி ரிஷா டெல்கோஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். அமைச்சர் சமந்த வித்யாரத்ன கருத்து தெரிவிக்கையில், நாம் தேயிலை உற்பத்தி தொழில்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான கொள்கை திட்டத்தை வகுத்துள்ளோம். இந்த திட்டமானது 5 வருட கால மூலோபாய திட்டமாக அமைந்துள்ளது. அந்த வகையில் 2030 ஆண்டளவில் தேயிலை ஏற்றுமதியூடாக $2.5 பில்லியன், தேங்காய் ஏற்றுமதியூடாக $1.5 பில்லியன், ரப்பர் ஏற்றுமதியூடாக $2 பில்லியன், கருவா ஏற்றுமதியூடாக $500 மில்லியன் அந்நிய செலாவணியாக ஈட்டிக்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். அந்த வகையில் இந்த திட்டத்தினூடாக மொத்தமாக $6.5 பில்லியன்
அந்நிய செலாவணியை ஈட்டிக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் என்று தெரிவித்தார். அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி கருத்து தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் சில அரசு நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு அவற்றிற்கான தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான ஊதியமும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் குறித்த நிறுவனங்கள் இயங்குவதில்லை. இதன்போது சிலர் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கும் காரியாலயங்கள் மூடப்பட போவதாக குழப்பமடைந்துள்ளனர். ஆனால் நிலைமை அதுவல்ல. உதாரணமாக, எனது அமைச்சின் கீழ் சீமெந்து நிறுவனம் உள்ளது. அதற்கு மேலதிகமாக சீமெந்து கூட்டுத்தாபனம் பிரத்யேகமாக உள்ளது. இவ்வாறு ஒரே செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு பல நிறுவனங்கள் அவசியமில்லை. அதேபோல் சில நிறுவனங்கள் கூட்டிணைக்கப்பட வேண்டும். உதாரணமாக, தேயிலை ஆராய்ச்சி நிலையம், தேயிலை சபை, சிறு தோட்ட உரிமையாளர் சங்கம் என்பன ஒரே பணியை வெவ்வேறாக மேற்கொள்கின்றன என்று தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டிற்கான இடைக்கால பயறு பயிற்சிகையுடனாக திருப்திகரமான அறுவடை கிடைக்கப் பெற்றுள்ளது. பத்திலேகொட மாலகமு பிரதேசத்தில் அமைந்துள்ள பயிறு தோட்டத்தை நேற்றைய தினம் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன பார்வையிட்டார். மேலதிக பயிர் மேம்பாட்டு வேலை திட்டங்கள் சிறுபோகத்தில் பயிறு பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு பத்திலேகொட மாலகமு பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட பயிறு பயிற்சிகையின் ஊடாக கூடுதல் அறுவடை கிடைத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வடமேல் மாகாண விவசாய திணைக்களத்தினூடாக 50% பங்களிப்பின் கீழ் விவசாயிகளுக்கு பயிர் விதைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு 5 லட்சம் ரூபாவிற்கு அதிகமான நிதி செலவிடப்பட்டுள்ளது. சுமார் 700க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு இந்த விதைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. 124 மெட்ரிக் டன் பயிர் அறுவடை இதனூடாக எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன கருத்து தெரிவிக்கையில், நாம் விவசாயிகளுக்கு சலுகைகளை வழங்கியுள்ளோம். அதேபோல் பயிர் கொள்வனவில் சந்தை நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பிலும் கலந்துரையாடி வருகின்றோம். மேலும் இந்த பயிற்சிகை ஊடாக கூடிய அளவு பயிர் அறுவடை எதிர்பார்க்கின்றோம். அதனூடாக எமது நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க அளவு டாலர்களை சேமித்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இந்து ஆலயங்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு காரைதீவு ஸ்ரீமன் நாராயண ஆலய நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் ஆலயத்தில் இடம்பெற்றன. அதேபோல பாடசாலை மாணவர்களின் சித்திரக்கலை திறமையை ஊக்குவிக்கும் நோக்கில் போட்டி நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. இது காரைதீவு இந்து சமய விருத்தி சங்கத்தின் அனுசரணையில் இடம்பெற்றது. காரைதீவு கொம்புச்சந்தையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாணவர்களின் கலை கலாசார அம்சங்கள் முன்வைக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. சந்திரரத்ன பண்டாரவினால் எழுதப்பட்ட பியாசர சமி எனும் நூல் இத்தடவை சுவர்ண புஸ்தக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கடந்த வருடத்தில் வெளியிடப்பட்ட தலைசிறந்த நாவலுக்காக வழங்கப்படுகின்ற சுவர்ண புஸ்தக 2025 விருது வழங்கல் வைபவம் கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கை நூல் வெளியீட்டாளர்களின் சங்கத்தினால் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு இணையதளமாக நடத்தப்படுகின்ற சுவர்ண புஸ்தக விருது வழங்கல் வைபவம் இத்தடவை 19வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்போது 2024ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட 135 நாவல்களில் 2ஆம் சுற்றுக்காக 12 நூல்களும் இறுதிச் சுற்றுக்காக அதிலிருந்து 5 நூல்களும் விதப்புரை செய்யப்பட்டிருந்தன. மனோஹாரி ஜெயலத் எழுதிய அபாசாத்தி இறுதி 5 நூல்கள் மத்தியில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு படைப்பாகும். மஹிந்த சந்திரசேகர் எழுதிய தனது கன்னி நாவலான வாபி நூலும் 5 இறுதி படைப்புகளில் அடங்குகின்றன. சித்தே கெட்டுனு தேவனஹர எனும் நாவலும் இறுதிச் சுற்றுக்கு விதப்புரை செய்யப்பட்டிருந்த ஒரு படைப்பாகும். அது PB ஜெயசேகரவின் படைப்பாகும். சுவர்ண புஸ்தக 2025 இறுதிக்கட்டத்திற்காக விதப்புரை செய்யப்பட்டிருந்த 2 நூல்களாக அமைவன சுனேத்ரா ராஜ கருணாநாயக்கவினால் எழுதப்பட்ட பரிகர்ம மற்றும் சந்திரரத்ன பண்டாரவினால் எழுதப்பட்ட பியாசர சமி என்பவையாகும். அதன்படி 2025 சுவர்ண புஸ்தக விருது சந்திரரத்ன பண்டாரவினால் எழுதப்பட்ட பியாசர சமி எனும் நூலுக்கு வழங்கப்பட்டது. வர்த்தக விளம்பரத்தை மேலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். Live from the National News Studio, Sri Lanka.
செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் எதிர்நோக்குகின்ற சுகாதார சவால்களை வென்றெடுப்பதற்காக சுகாதார அமைச்சு விசேட வேலைத்திட்டம் ஒன்றை அமுலாக்கியுள்ளதாக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சர்வதேச இயன் மருத்துவர் தினத்தின் நிமித்தம் அண்மையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை கேட்பர்கூடத்தில் நடைபெற்ற தேசிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேளையிலே அவர் இது பற்றி குறிப்பிட்டார். அரசாங்க இயன் மருத்துவ உத்தியோகத்தர் சங்கமும் இயன் மருத்துவ கல்லூரியின் கூட்டாகவே இதனை ஏற்பாடு செய்திருந்தன. ஒவ்வொரு வருடத்தினதும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச இயன் மருத்துவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இத்தடவை அதன் தொனிப்பொருள் ஆரோக்கியமான முதியோர் பரம்பரை ஒன்று என்பதாகும். இயன் மருத்துவ சிகிச்சைக்கான புத்தாக்கங்களை மேற்கொள் கொண்ட உத்தியோகத்தர்கள் இதன்போது பாராட்டப்பட்டார்கள். அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச கருத்து தெரிவிக்கையில், எமது நாட்டில் 25% வயது முதிர்ந்தோர் உள்ளனர். குறிப்பிட்ட தரப்பினரை கவனித்துக் கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அதேபோல் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தல், உளநல சுகாதாரம் மற்றும் போஷாக் உள்ளிட்ட சவால்களை வெற்றி கொள்வது எமது இலக்காகும். மேலும் அனைத்துலக சுகாதார குறிகாட்டில் சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் அடைந்திருக்கும் இடத்தை நாம் அடைய வேண்டும் என்று தெரிவித்தார். அண்மையில் அரசாங்கத்தின் ஆயுர்வேத உத்தியோகத்தர்கள் சங்கத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஆயுர்வேத மருத்துவ சேவையின் அனைத்து பிரிவுகளையும் படிப்படியாக பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். சங்கத்தின் சார்பில் அதன் செயலாளர் PDNSJ பண்டார உள்ளிட்ட பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கு பற்றினார்கள். தற்போதைய அரசாங்கமானது ஆட்சி அமைத்து ஒரு வருட காலத்திற்குள் எமது நாடு தொடர்பான நற்பெயரை மேம்படுத்துவதில் வெற்றி கண்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் தாமிகா பட்டபெந்தி தெரிவித்துள்ளார். கேகாலி மாவட்டத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைக்காக புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் 121 பிள்ளைகளுக்கு 37 லட்சம் ரூபாய் பெறுமதி வாய்ந்த புலமை பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அமைச்சர் டாக்டர் தாமிகா பட்டபெந்தி கருத்து தெரிவிக்கையில், எமது அரசாங்கம் ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளது. தளம்பல் நிலையிலிருந்து பங்குச்சந்தை ஸ்திரப்படுத்தப்பட்டதுடன் படிப்படியாக மேம்படுத்தப்பட்டது. குறுகிய ஒரு வருட காலத்திற்குள் இலங்கையின் நற்பெயர் சர்வதேச சமூகத்திற்கு மத்தியில் மேம்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மட்டக்களப்பு அமலபுரம் பிரதேசத்தில் இரவு வேளைகளில் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைந்து பயன்தரும் பயிர் நிலங்களை சேதப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இரவு வேளைகளில் வீட்டுத் தோட்டங்களுக்குள் நுழையும் காட்டு யானைகள் வாழை மரம் உள்ளிட்ட பயன்தரும் மரங்கள் மற்றும் ஏனைய விவசாய பயிற்சிகை தோட்டங்களை சேதப்படுத்துவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக குறித்த பிரதேச மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த காட்டு யானைகளால் மக்களின் உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் உள்ளதாக அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு பொருத்தமான தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புனருதயே புரவர எனும் மறுமலர்ச்சியின் நகரம் 2025 உள்ளூராட்சி வாரம் நாளை ஆரம்பமாகிறது. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சினால் நெறிப்படுத்தப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டம் நாளை தொடக்கம் நாட்டின் 341 உள்ளூராட்சி நிறுவனங்களில் அமுலாக்கப்படுகின்றது. இந்நாட்டின் 341 உள்ளூராட்சி நிறுவனங்கள் மத்தியில் மிகவும் குறைந்த வருமானத்தை பெறுகின்ற உள்ளூராட்சி நிறுவனமாக அமைவது பதுளை மாவட்டத்தின் மேகஹாகியூல பிரதேச சபையாகும். மேகஹாகியூல வாரச்சந்தை வளாகத்தின் மறுமலர்ச்சியின் நகரம் 2025 உள்ளூராட்சி வாரத்தின் ஆரம்ப வைபவம் நாளை காலை 9 மணிக்கு ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் கலாநிதி AHMH அபேரத்ன மற்றும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன ஆகியோர் இதற்கு தலைமை வகிப்பார்கள். வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் அரசாங்கத்தின் துணிப்பொருளின் கீழ் சமுதாயத்தின் அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற, அத்துடன் வாழும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பானதாக மாற்றுகின்ற சுற்றாடல் ஒன்றை உருவாக்கி எதிர்கால நோக்கினை பாதுகாக்கின்ற மறுமலர்ச்சியின் நகரத்தை உருவாக்குவதே இதன் மூலமாக எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சில அபிவிருத்தி செய்திகள் அடுத்து. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்திற்கு இணைவாக வெளிமடை போவத்த லைன் வீட்டு தொகுதியை புனரமைப்பதற்கான வேலைத்திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் கட்டமாக இந்த வேலைத்திட்டத்திற்கு 27 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த வீட்டுத் தொகுதிக்கு அருகாமையில் ஆரோக்கியமிக்க சூழல் ஒன்றை அமைப்பதற்கான வேலைத்திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேலின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வெளிமடை பிரதேச சபையின் தலைவர் அஜித் குமார் திசநாயக் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் கருத்து தெரிவிக்கையில், இந்த மக்களை தொடர்ந்து இதே லைன் வீடுகள் வைத்திருப்பது எமது நோக்கமல்ல, மாறாக இவர்களுக்கு பிரத்யேக வீடுகளும் காணிகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். முதல் கட்டமாக இந்த வீடுகள் புனர்மைக்கப்பட உள்ளன. இந்த வீட்டுத் தொகுதியில் 16 வீடுகள் உள்ளன. ஆனால் அவற்றில் சுமார் குடும்பங்கள் வைக்கின்றன. முதலில் இந்த வீடுகளை புனரமைத்து கொடுத்துவிட்டு அடுத்த கட்டமாக அவர்களுக்கான முகவரிகளை வழங்க உள்ளோம் என்று தெரிவித்தார். களுத்துறை, கலப்புகம மற்றும் பொட்டனிவத்த உள்ளிட்ட கிராம சபை பிரிவுகளில் 2 உள்வீதிகளின் புனரமைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. களுத்துறை, பொட்டனிவத்த உள்வீதி, களுத்துறை, கலப்புகம, திபிரியா, ஸ்ரீபுர உள்வீதி என்பனவே அவையாகும். இந்த வேலைத்திட்டமானது பாராளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார தலைமையில் ஆரம்பமானது. இந்த வீதிகள் நீண்ட காலமாக சேதமடைந்த நிலையில் காணப்பட்டன. இவற்றை அபிவிருத்தி செய்வதனூடாக பல குடும்பங்கள் பயனடைய உள்ளன. ஹோமாகம மீகஸ்முல்ல வெளிக்கட்டாய பிரதேசத்தில் அமைந்துள்ள வீதி ஒன்றை செப்பனிட்டு அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வீதி நீண்ட காலமாக அபிவிருத்தி செய்யப்படவில்லை. குறித்த வீதி அபிவிருத்தி செய்யப்படுவதன் ஊடாக நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பயனடைய உள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற வேலை திட்டத்திற்கு சீன அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவதாக இந்நாட்டிற்கான சீன தூதுவர் ஷி ஷென்ஹோன் தெரிவித்துள்ளார். பொலனறுவை மாவட்டத்தில் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். பொலனறுவை மாவட்டத்தின் குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான உபகரணங்களை வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தையல் மெஷின்கள், நீர் இறைக்கும் இயந்திரங்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் பொலனறுவை நகரசபை அலுவலக வளாகத்தில் வழங்கப்பட்டன. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன மற்றும் பிரதியமைச்சர்களான ஹாங்சக விஜயமுனி, டிபி சரத் ஆகியோர் உள்ளிட்ட குழுவினரும் இந்த வைபவத்தில் பங்கேற்றிருந்தனர். ஜேர்மன் முஸ்லிம் ஹெல்பர் நிறுவனத்தின் அனுசரணையுடன் ஹசன் மௌலவி நற்பணி மன்றத்தின் அசிசா ஃபவுண்டேஷன் ஊடாக நிவாரணம் வழங்கும் நிகழ்வு கிண்ணியாவில் இடம்பெற்றது. இந்நிகழ்வு கிண்ணியா குறிஞ்சாக்கணில் அமைந்துள்ள ஹசனா சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் அசிசா ஃபவுண்டேஷன் பணிப்பாளர்களான சாதிக் ஹசன் மற்றும் தாரிக் ஹசன் ஆகியோரின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. 6 மாத கால உலர்வுறவு வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் 12வது கட்ட நிகழ்வாக இது இடம்பெற்றது. இந்த நிவாரணப் பொதியில் அரிசி, பருப்பு, சீனி உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கியிருந்தன. இதில் கிண்ணியா மற்றும் சீனக்குடா பிரதேசத்தை சேர்ந்த 500 இளம் விதவைகள் பயனாளிகளாக கலந்து கொண்டு தமக்குரிய நிவாரணப் பொருட்களை பெற்றுக் கொண்டனர். வவுனியா மாவட்டத்தில் குளத்திற்கு ஒதுக்குப்புறமாக அமைந்துள்ள பிரதேசங்களில் மரங்களை நாட்டுவதற்கான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குளத்திற்கு ஒதுக்குப்புறமாக அமைந்துள்ள பிரதேசங்களில் மரங்களை நாட்டுவதற்கான வேலைத்திட்டம் விவசாய அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வேம்பு மரம், இலுப்பை மரம், மருத மரம் மற்றும் முதிரை மரம் உள்ளிட்ட பெறுமதி வாய்ந்த மரங்கள் இவ்வாறு நாட்டப்பட உள்ளன. வவுனியா மாவட்டத்தில் சிறிய நீர்ப்பாசனம் மற்றும் பாரிய அளவிலான நீர்ப்பாசன திட்டம் உள்ளடங்கலாக சுமார் 1000க்கும் அதிகமான குளங்கள் அமைந்துள்ளன. வவுனியா பெரியகுளம் பிரதேசத்தில் மரம் நாட்டும் நிகழ்வு மாவட்ட செயலாளர் BA சரத் சந்திரவின் தலைமையில் இடம்பெற்றது. இனிமேலும் சில உள்நாட்டு செய்திகள். அனுமதி பத்திரங்களின்றி நாட்டிற்கு 2 மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்திருந்த சந்தேக நபர்கள் இருவர் தெல்தனி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பின்னர் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தினால் அவர்கள் மெனிக்கிண்ட மற்றும் வத்தேகம் ஆகிய பிரதேசங்களில் வைத்தே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்கள் இந்த மோட்டார் வாகனங்கள் சம்பந்தமாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்தின் தரவு முறைமைக்கு போலியான தரவுகளை சேர்த்துள்ளமை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவை அரளக்கன்வில மாதுரையா பிரதேசத்தில் யானை கூட்டத்திலிருந்து விடுபட்டு எருமை கூட்டமுடன் இருந்த ஏறக்குறைய 1 வயது மதிக்கத்தக்க யானை குட்டியொன்றை மீண்டும் யானை கூட்டத்திற்கு விடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கமக்கார ஒருவரிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு இணங்க பிம்ரத்தாவ வனஜீவராசிகள் அலுவலக உத்தியோகத்தர்களாலே இது மேற்கொள்ளப்பட்டது. ஏறக்குறைய 3 மணித்தியால நடவடிக்கை ஒன்றின் பின்னரே யானை கூட்டத்திற்கு விடுவிக்க இயலுமாயிற்று. இரவு நேரத்தில் வாகனங்களை செலுத்துகின்ற சாரதிகளின் களைப்பினை தணிக்கும் நோக்கத்துடன் களைப்பை தணிப்பதற்கான நிகழ்ச்சி நேற்றிரவு பொல்காவில போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. களைப்பா, நித்திரை மயக்கமா, 10 நிமிடங்கள் இளைப்பாருங்கள் எனும் தொனிப்பொருளின் கீழ் அது அமலாக்கப்படுகின்றது. சாரதிகளுக்கு நித்திரை மயக்கம் ஏற்பட்டமை காரணமாக பல வீதி விபத்துகள் ஏற்பட்டுள்ளதோடு அதனை தடுப்பதற்கான தீர்வாக இந்நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
உள்நாட்டுச் செய்திகள் யாவும் முடிவடைந்தன. அடுத்து வெளிநாட்டுச் செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். ரஷ்யா கனிய எண்ணெயை கொள்முதல் செய்வதை நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேட்டோ நாடுகள் அனைத்தும் அவ்விதமாக செயலாற்றினால் ரஷ்யாவிற்கு எதிராக கடுமையான தடைகளை விதிக்க தான் தயார் என அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து நேட்டோ அங்கத்துவ நாடுகளும் ரஷ்யாவின் கனிய எண்ணெயை கொள்வனவு செய்வதை முழுமையாகவே நிறுத்தவும் 3 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக நிலவுகின்ற யுக்ரைன் யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்காக ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்கும் நோக்கத்துடனும் தடைகளை விதிக்க இணக்கம் தெரிவித்தால் மாத்திரம் ரஷ்யாவிற்கு பிரதான தடைகளை விதிக்க தானும் தயார் என ட்ரூத் சமூக வலைதளத்தில் குறிப்பொன்றை பதிந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் நிலவுகின்ற பொருளாதார பிடியை பலவீனப்படுத்துவதற்காக அனைத்து நேட்டோ அங்கத்துவ நாடுகளும் சீனா மீது 150 வீதத்திலிருந்து 100 வீதம் வரையான தீர்வை வரிகளை விதிக்க வேண்டும் என்றே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதன்போது முன்மொழிந்துள்ளார். மியான்மரில் 2 பாடசாலைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட விமான தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்துள்ளார்கள். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள் என்பது பதிவாகியுள்ளது. மியான்மரின் மேற்கு ரக்கைன் மாநிலத்தைச் சேர்ந்த கிராமம் ஒன்றில் அமைந்துள்ள 2 பிரத்யேக பாடசாலைகள் மீது இந்த விமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அந்த மாநிலத்தில் இயங்கி வருகின்ற ஆயுத குழுவொன்றை இலக்காக கொண்டு மியான்மர் இராணுவத்தினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. உயிரிழந்த மாணவர்கள் 17 மற்றும் 18 வயதுகளைச் சேர்ந்தவர் என்பது பதிவாகியுள்ளது. மாநிலத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு குழுவினர் காயமடைந்துள்ளார்கள். ரக்கைன் மாநிலத்தில் ஏற்கனவே இணையதளங்களும் கையடக்க தொலைபேசி சேவைகளும் நலிவடைந்த நிலையில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. எமது பிரதான செய்திகளில் அடுத்து விளையாட்டுச் செய்தி. ஆசிய கிண்ண T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் தாம் கலந்து கொண்ட முதலாவது போட்டியில் இலங்கை அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. போட்டி நேற்றிரவு அபுதாபியில் நடைபெற்றது. நாணயச் சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய பங்களாதேஷ் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான தன்சித் ஹாசன் மற்றும் பர்வேஸ் ஹொசைன் ஆகியோர் எந்தவித ஓட்டங்களையும் பெற்றுக்கொள்ளாத நிலையிலே ஆட்டமிழந்தனர். தொடர்ச்சியாக பங்களாதேஷ் அணியின் விக்கெட்டுகள் வேகமாக வீழ்த்தப்பட்டு வந்த நிலையில் அதன்படி முதல் 5 விக்கெட்டுகளுக்கு 53 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. 6வது விக்கெட்டுக்காக ஜாக்கிர் அலி மற்றும் சமீம் ஹொசைன் ஆகியோர் இணைப்பாட்டமாக 86 ஓட்டங்கள் பகிர்ந்து கொண்டனர். பங்களாதேஷ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. சமீம் ஹொசைன் 42 ஓட்டங்களையும் ஜாக்கிர் அலி 41 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்றுக்கொண்டனர். பந்துவீச்சில் வனிந்து அசரங்க 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். Okay, batter is clearly short of his ground. I think they're asking. Reverse sweep and he's on the charge again. A huge appeal. අනතුරුව 6 වෙනි 140 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியின் இன்னிங்ஸை பெத்தும் நிசங்க மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர் ஆரம்பித்தனர். குசல் மெண்டிஸ் 3 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க 2வது விக்கெட்டுக்காக பெத்தும் நிசங்க மற்றும் கமில் மிசார் ஆகியோர் 95 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக்கொண்டனர். குறித்த போட்டியில் பெத்தும் நிசங்க பெற்றுக்கொண்ட 16வது அரைச்சதத்தை பதிவு செய்தார். இதன் மூலம் T20 கிரிக்கெட் போட்டியில் 2000 ஓட்டங்களை கடந்த வீரர்களின் வரிசையிலும் இடம் பிடித்துள்ளார். இலங்கை அணி 16.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 140 ஓட்டங்களை பெற்று வெற்றியை தனதாக்கிக் கொண்டது. ஆட்டமிழக்காமல் 46 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட கமில் மிசாரா போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதுக்கு தெரிவானார். இலங்கை அணி போட்டியிடும் 2வது போட்டி நாளை ஹாங்காங் அணியுடன் துபாயில் இடம்பெறவுள்ளது. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்திக்கு நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும். எமது செய்திகளை நேத்ரா டிவி யூடியூப் மூலமும் ரூபவாயினி தமிழ் நியூஸ் ஃபேஸ்புக் மூலமும் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம்.